டிஎன்பிஎஸ்சியில் டுடே என்ன நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து 60% தேர்வர்கள் வந்து கணினி வழித்துறையில் அப்லோட் பண்ணிட்டாங்களாம். பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து 21/12/24 அவங்க வந்து அப்லோட் பண்ணணும், லேட் ஆக்காமல் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் சான்றிதழ் சரிபார்ப்பு என்னென்ன வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இணையவழி விண்ணப்பத்தில் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கான தகுதிகள்: ஓட்டுநர் உரிமம் வேணுமா, இலகு ரக வாகனம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா, முதலுதவி சான்றிதழ் பெற்றிருப்பதற்கான உரிமை கோரிய தேர்வர்கள் மட்டும் ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்று, வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஒருத்தவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, டவுட் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பத்தின் போது தேர்வு கட்டணம் செலுத்த விலக்கு கோரிய தேர்வர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லைன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதே அப்டேட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.